வாழ்க வளமுடன். இன்றைக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், நம்மளோட ஒரு ஒரு ஊறுகாய் பாட்டில ஒரு ரோட்டில் வச்சு, ஒரு 4 ஊறுகாய் பாட்டில ரோட்டில் வச்சு, அதை விற்க முடியாதபடி கஷ்டப்பட்டவங்க, பிள்ளைங்கள வளர்க்க முடியாதபடிக்கு ஆம், தூக்க மாத்திரையை தின்னு சாகலாம் அப்படின்னு கூட நினச்சவங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய முயற்சினால் அதுவும் அவங்க முயற்சி கூட 40 வயசில் தான் ஆரம்பித்தாங்களாம். 40 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடையாது. சாகணும்னு முடிவெடுத்தவங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கஷ்டப்பட்டு வந்ததில் இன்றைக்கி உலக அளவில் அவங்களோட 140 ப்ராடக்ட்டு உலகத்தில் போய்கிட்டு இருக்கு, விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா அளவில், வேர்ல்டு லெவலில் அவங்களுடைய அந்த மசாலா பொருட்களை வாங்குவதற்கு அத்தனை ஆட்கள் வர்றாங்க. இது இது மோட்டிவேஷன். இது நடந்த கதையல்ல, நிஜம், உண்மையிலேயே நிஜம். வீடியோவை முழுசும் பாருங்கள். இதை நிறைய பெண்கள் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்காக இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நம்ம பெண்களுக்கு நல்ல அவங்களுக்கு சமைக்க தெரியும், ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி போகணும், என்ன பண்ணணும், அந்த வழி தெரியல. ஒன்றும் இல்லை, முயற்சி பண்ணினால் ஆகாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும் இல்லையா? நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் காரியம் நடக்காது, யோசித்துக்கிட்டே இருந்தால் நடக்காது, செயல்பட ஆரம்பிக்கணும். அவங்க சொன்னது என்னன்னா, முதல்ல 4 வீட்டில் வேலை செய்வாங்களாம், வீட்டு வேலை. 4 வீட்டில் போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு, காலையில் முழுக்க செஞ்சுட்டு, மத்தியான நேரத்தில் ஊறுகாய் பாட்டில் வாங்கி, ஊறுகாய் பாட்டில் வீட்டில் ஊறுகாய் செஞ்சு, அதை 4 பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த ஜிஆர்டி டி நகரில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தில் தான் போய் அவங்க அதை விற்பாங்களாம். ஆனால் வர்றவங்களாம் யாருமே வாங்க மாட்டாங்களாம். இவங்க 40 ரூபா சொன்னால் 20 ரூபாய்க்கு கேட்பாங்களாம். இவங்க பதிலே பேச மாட்டாங்களாம், அப்படியே போயிடுவாங்களாம். யாரோ 1-2 பேர் எப்போமோ வாங்குவாங்களாம். அப்போ இவங்க நினைப்பாங்களாம், நமக்கும் சமையலுக்கும் இந்த இதுக்கும் ஒத்து வரல, நம்ம வேறு பிஸ்னஸ் தான் பண்ணணும் போல், இது நமக்கு லாய்க்கப்படாது அப்படின்னு நினச்சாங்களாம். இல்லை, ஆனால் அதே சமையலில் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கும்படியாக யூடியூபரில் நல்ல வருமானம் வருது. அவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடச்சிருக்கு. அவங்கள பார்க்குற அவங்க சொந்தக்காரவங்க ஆச்சரியப்படும்படியாக, இதற்கு முன்னாடி கவரிங் செயின் போட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணவங்க இந்த முறை தங்கத்தில் போட்டு போகும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பிரமித்து பார்க்குறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, இது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அம்மா சமையல். அவங்க அந்த யூடியூபர் தான், மீனாட்சி அம்மாள். அவங்க ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, அதுவும் அவங்க பையன் முதல்ல என்ன பண்ணான்னா, யாருக்குமே ஃபஸ்ட்டு வெற்றி வராது, அதை தெரிஞ்சுக்கிங்க. உடனே எடுத்த உடனே ஹை லெவல்லலாம் போக முடியும், ஏரோப்ளான் மாதிரிலாம் பறக்க முடியாது. ஒரு குழந்தை என்ன பண்ணுது, தவழுது, அப்புறம் நடக்கிறதுக்கு நிற்கிது, அப்புறம் நடக்க ட்ரை பண்ணும்போது 10 வாட்டி இல்லை 1000 வாட்டி கீழே விழுகுது. அப்புறம் எந்திரிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செவத்தை பிடிச்சு நடக்குது, அம்மாவோட கையை பிடிச்சு நடக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அது மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓட ஆரம்பிக்குது. இதுதான் வெற்றி. எடுத்த உடனே போகிறது வெற்றியே இல்லை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். அது குறுக்கு வழியில் போகிறதா இருக்கும். நான் முயற்சி பண்ணி நாம் ஜெயிப்பது அது வெற்றி. அப்போ அவங்க பையன் என்ன பண்ணான்னா, முதல்ல ஒரு 9 வகையான தோசை சுடுறதுக்காக மாவு ரெடி பண்ண சொல்லி ரெடியாக நிற்கிறானா யூடியூப்பில் போடுறதுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 9 வகையான மாவுக்கும் கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, அதுக்கப்புறம் அடை தோசை, அப்புறம் ஸ்பாஞ்சு தோசை, இப்படி 10 வகையான தோசைகளுக்காக அவங்க மாவை ரெடி பண்ணுறதுக்கே 3 மணி ஆயிடுச்சான். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 3 மணி ஆயிடுச்சான். 3 மணிக்கு மேலே எல்லாம் ஆரம்பிச்சு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு அவங்க பையன் ஆரம்பிக்கும்போது அவங்களால தோசை சுட முடியாதான்.
முதல்ல வந்து அவங்க ஊற்றும்போது அந்த கை வந்து இப்படி நடுங்குமா. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, என்னால் முடியலை. உடனே கட் பண்ணிடுவானாம். அடுத்த தோசை, அடுத்த தோசை, அடுத்த தோசை. 10 வகை தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு, தோசைக்கு 4 ஷாட் போன உடனே, "எப்பா எனக்கு இது லாயக்குப்படாது, என்னை விட்டுருப்பா, நான் இனிமேல் தோசை ஊற்றலப்பான்னு" ஓடுனாங்களாம். ஆனால் அவங்க பையன் விடாது, "இல்லை நீங்கள் பண்ணுங்க, பரவாயில்ல ஊற்றுங்கன்னு" சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதை ஊற்ற ஆரம்பித்து, அப்புறம் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல வராதான், அதை சொல்ல தெரியாதான். அவங்க பையன் கையில் எழுதி காட்டுவானாம். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் முன்னேறி இன்றைக்கு உலக அளவில் அன்றைக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் அவங்களால விற்க முடியலையா, இன்னைக்கு 140 வகையான மசாலா பொருட்களை, தரமான மசாலா பொருட்களை எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்குறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போகுது. ஜெயிச்சாங்களா? 40 வயதில் ஆரம்பித்து ஒரு ஒரு பெண் ஜெயிக்க முடியுமானால், உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை? இதை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வயசு எத்தனை? ஆண்கள் கூட நிறைய பேர் சமையலில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெண்கள் கட்டாயம் பண்ணலாம். அருமையாக சமைப்பாங்க. ஒன்றும் வேண்டாம், உங்கள் கை மனம் போதும். ஆனால் ஹார்ட் ஒர்க் வேணும், கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். நான் செய்வேன், நான் பண்ணுவேன், தோல்வியை கண்டு துவலக்கூடாது. விடாமுயற்சி, சாதித்து காட்டுவேன்ற ஃபயர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அந்த சேலஞ்ச் இருக்கணும். 40 வயசில் ஒரு பொருள் கூட, ஒரு சின்ன பாட்டில் கூட விற்க முடியாமல் இருந்த அவங்களால எப்படி இன்னைக்கு உலக அளவில் முடிஞ்சதுன்னா அது சும்மா இல்லை. அவங்களோட முயற்சி, அவங்களோட விடாமுயற்சி மாத்திரம் இல்லை, அவங்களோட அவங்க பட்ட கஷ்டங்கள், சந்தித்த சவால்கள், எல்லாவற்றையும் தாங்கினது, இரவு பகலாக இதையே நினைக்கிறது, அது எல்லாம் தான் அவங்கள இன்றைக்கு இந்த நிலைமையில உயர்த்தி வைத்திருக்கிறது. உங்களுக்கு அந்த வெறி வேணும். நான் ஜெயிக்கணும்னு உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியாது. முயற்சி செய், முயற்சி பண்ணணும். எதில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, தோக்கத்தான் செய்வீங்க. முதல்ல வந்து வெற்றி வராது, பொருட்கள் போகாது, ப்ராடக்ட் விற்காது. தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்க்குற நிறைய பேர் ஜெயித்தவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான், படிப்படியாக வந்தவங்க தான். இன்னைக்கு இத்தனை இந்தியா முழுவதிலும் எங்கு போனாலும் இருக்கிற வசந்த் அண்ட் கோனுடைய ஓனரு சைக்கிளில் 2 எவர்சிலர் பாத்திரத்தையும் பாத்திரங்களை வைத்து கொண்டு சைக்கிளில் போய் விற்றவர் தான் முதல்ல. எப்படி இவ்வளோ தூரம் முன்னேறினார் பாருங்க. அவருடைய தாழ்மை, அவருடைய உண்மை, அந்த வேலையின் மீது அவர் கொண்ட காதல், அதுதான் சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் மீதி எல்லாம் தோணாது. மலையளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது கடுகு போல தான் தெரியணும். நீங்கள் ஒரு சவால் சந்திக்க போகிறீங்கன்னா அதில் பிரச்சனை உங்களுக்கு மலை போல தெரியுதா, கடுகு போல அதை நினைங்க. காலால் மிதித்து போட்டு போய்கிட்டே இருங்க, முன்னேறி போய்கிட்டே இருங்க. உலகத்தில் எத்தனையோ வழி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு, சும்மா இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த வீடியோவை கேட்ட நீங்கள் பெண்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரும். நிறையா ஸ்டிச்சிங் தெரியும், நிறையா அவங்களுக்கு டேலண்ட்டு, சமையலில் குக்கிங் தெரியும். ஆனால் அதெல்லாம் வீட்லேயே அதை புதைஞ்சு கிடக்கு. உங்களுடைய அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உலகளவில் ஃபேமஸ் ஆவீங்க. அதற்கு என் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை அநேக பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இதை யாராவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பண்ணுங்கள். நிச்சயமாய் அவங்க நிறையா இது மாதிரி மீனாட்சி அம்மாள் உருவாகி வரட்டும். காட் பிளஸ் யூ.